வணக்கம். வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நாம முதல் ஆழ்வார் பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது 4வது ஆழ்வாரான திருமிசை ஆழ்வார் பற்றி தெரிந்து கொள்வோம். திருமழி இசை ஆழ்வார் திருமாலின் சக்கராயுதத்தின் அம்சமாக தை மாதம் மக நட்சத்திரத்தின் திருமழி இசை என்னும் இடத்தில் பார்கவ முனிவருக்கும் அவரது மனைவி கனகாங்கினிக்கும் மகனாக பிறந்தார். இவர் பிறந்தபோது கை கால் இன்றி பிண்டமாக இருந்தார். இவர்கள் அதை மூங்கில் காட்டில் விட்டுவிட்டு சென்றனர். அந்த பிண்டத்தை திருமழிசை கோயிலில் பெருமாளாக சேவை சாதிக்கும் ஜெகநாத பெருமாளும் பிண்டமாக இருந்ததை குழந்தையாக மாற்றி உணவளித்து காட்சி தந்தனர். அந்த காட்சியை கண்களில் இருந்து மறைந்தவுடன் குழந்தை அழ ஆரம்பித்தது. அந்த காட்டிற்கு வந்த திருவாளல் மற்றும் பங்கையர் கன்னி பெரம்பருத்து வாழ்க்கை நடத்தும் தம்பதியர்கள் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தனர். இவர் 7 வயதாக இருக்கும் பொழுது குழந்தையில்லாத தம்பதிக்கு குழந்தை பேறு அருளினார். அந்த குழந்தைதான் கணிக்கண்ணன் என்ற பெயருடன் இவரது சீடரானார். இப்படி பல அதிசயங்கள் நடத்திய குழந்தை வாலிப பருவம் அடைந்தது. திருமழிசை ஆழ்வார் காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள திருவெட்கா செல்ல விரும்பினார். திருவெட்கா சென்று ஆழ்வார் அங்குள்ள சயன கோலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமாளை தியானம் செய்து வந்தார். கணிக்கண்ணனும் ஆழ்வார் காஞ்சியில் இருக்கிறார் என்ற செய்தி கேட்டு ஆழ்வாருக்கு தொண்டு புரிய திருவெட்கா வந்தடைந்தார். ஆழ்வாரின் குடிலில் வயதான பெண்மணி வாசல் துடைத்து கோலமிட்டு வந்தாள். அவள் சேவையை மெச்சி அவளுக்கு ஒரு வரம் கொடுக்க எண்ணி அவள் இளமையை திருப்பி கொடுத்தார். அந்த ஊர் மன்னர் நகர்வலம் வரும் பொழுது அந்த பெண்ணை கண்டார். எப்படி அவளுக்கு இளமை திரும்ப கிடைத்தது என்று கேட்டார். நம் ஊருக்கு ஒரு பெரியவர் வந்துள்ளார், அவருக்கு தொண்டு செய்தேன், எனக்கு இளமை திரும்ப பெற வரம் வழங்கினார். நீங்களும் அவருக்கு தொண்டு செய்யுங்கள், இளமை திரும்ப கிடைக்கும் என்றாள் அந்த பெண். என்னால் தொண்டு புரிய முடியாது. மன்னர் உடனே ஆழ்வாரை அழைத்து வர குடிலுக்கு ஆட்களை அனுப்பினார். குடிலில் ஆழ்வார் இல்லாததால் கணிக்கண்ணன் அவர்களுடன் சென்றார். மன்னன் கணிக்கண்ணனிடம், எனக்கு இளமை திரும்ப வேண்டும், ஆதலால் ஒரு பாடல் பாடி எனக்கு இளமை திரும்ப பெற வழி செய்ய வேண்டும் என்றார். கணிக்கண்ணன், ஆழ்வாரை தவிர வேறு யார் மீதும் பாடல் பாட மாட்டேன், அப்படியெனில் ஆழ்வாரை என் மீது பாடல் பாட சொல்லுங்கள் என்றார் மன்னர். நான் ஆழ்வாரை தவிர வேறு யார் மீதும் பாடல் பாட மாட்டேன், ஆழ்வார் பெருமாளை தவிர வேறு யார் மீதும் பாடல் பாட மாட்டார் என்றார் கணிக்கண்ணன். என் ஆணையை ஏற்க மறுத்தால் என் நாட்டை விட்டு வெளியே செல்லவும் என உத்தரவிட்டார் மன்னர். கணிக்கண்ணன் நாட்டை விட்டு செல்ல ஆயத்தமானார். ஆழ்வாரிடம் விடை பெற்று கொள்ள வந்தார். ஆழ்வார் நாட்டை விட்டு ஏன் செல்ல வேண்டும் என்று கேட்க கணிக்கண்ணன் நடந்தவற்றை கூறினான். ஆழ்வார் உடனே, என் சீடன் இல்லாத நாட்டில் நானும் இருக்க மாட்டேன் என்று அவரும் கிளம்பினார். அப்பொழுது ஆழ்வார், நாம் இருவரும் இல்லாத நாட்டில் பெருமாள் மட்டும் இருந்து என்ன செய்ய போகிறார் என்று பெருமாளிடம் சென்றார். கணிக்கண்ணன் போகிறான். காமரு பூக்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகிறேன், நீயும் உந்தன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் என்றார். உடனே பள்ளிக்கூட குழந்தையைப் போல தன் ஆதிகேச படுக்கை சுருட்டிக்கொண்டு ஆழ்வாருடன் ஓரிடத்தில் தங்கினார். அந்த இடத்திற்கு ஓர் இரவு இருக்கை, அதுவே இன்று மருவி ஓரிருக்கை என்றானது. நாடே இருள் சூழ்ந்தது. நதிகள் மற்றும் நீர்நிலைகள் எல்லாம் வறண்டு போய்விட்டது. மரங்கள் பட்டு போயின. பல துர்நிமித்தங்கள் தென்பட்டன. மன்னருக்கு பயம் பீடித்தது. உடனே அமைச்சரிடம் ஆலோசனை நடத்தினார். ஊரில் பெருமாள் இல்லாததால் தான் இப்படி நடந்தது. இதனால் தானே கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காதே என்று சொல்கிறார்கள். நீங்கள் உடனே சென்று பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டு அவரை அழைத்து வாருங்கள் என்றார் அமைச்சர். மன்னரும் பெருமாளிடம் மன்னிப்பு வேண்டினார். அதற்கு பெருமாள், நான் பின்னால் வந்தவன், எனக்கு முன்னால் வந்தவரிடம் மன்னிப்பு கேள், நான் வருகிறேன். மன்னர் உடனே ஆழ்வாரிடம் மன்னிப்பு வேண்டினார். அதற்கு ஆழ்வார், பெருமாள் சொன்னது போல் நான் பின்னால் வந்தவன், எனக்கு முன்னால் சென்றவரிடம் மன்னிப்பு கேள், நான் வருகிறேன். மன்னர் கணிக்கண்ணனிடம் சென்று மன்னிப்பு வேண்டினார். கணிக்கண்ணனும் மன்னரை மன்னித்து ஊருக்கு திரும்பினார். பெருமாள் ஊருக்கு வந்ததும் இருள் விலகியது, வெளிச்சம் வந்தது. நீர்நிலைகள் பழைய நிலைமைக்கு வந்தன. மரங்கள் பூத்து குலுங்கின. பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார் அல்லவா, சயனித்து கொள்ள வேண்டுமே. ஆனால் ஆழ்வார் இன்னும் பெருமாளை பணிக்கவில்லையே. கணிக்கண்ணன் போக்கொழிந்தான், காமரு பூக்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன்,
நீயும் உந்தன் பைனாக பாய் விரித்துக்கொள். பெருமாள் ஆழ்வார் சொன்னவுடன் தன் ஆதிகேச படுக்கையை விரித்து படுத்துக்கொண்டார். பக்தன் சொன்னவுடன் செய்ததால் திருவெட்கா பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. ஆக நாம் இந்த கதையிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் பெருமாள் அடியாரிடத்தில் அபச்சாரப்பட்டால் பெருமாளிடம் மன்னிப்பு வேண்டி பயனில்லை, அந்த அடியவரிடம்தான் மன்னிப்பு வேண்ட வேண்டும். ஆழ்வாரின் சரித்திரத்தை சுருக்கமாக பார்ப்போம். திருமழிசை ஆழ்வார் பெருமாளின் சுதர்சன சக்கரத்தின் அம்சமாக தை மாதம் மக நட்சத்திரத்தில் திருமழிசையில் அவதரித்தார். இவர் 4700 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவர் நான்முகன் திருவந்தாதி, திருச்சத்த விருத்தம் என்ற 2 பிரபந்தங்களை இயற்றினார். இவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை 216. இவ்வாறு பல அற்புதங்களை தன் வாழ்க்கையில் நடத்திய ஆழ்வார் கும்பகோணத்தில் பல வருடங்கள் இருந்து ஆரா அமுத பெருமாளை தினமும் தரிசித்து பாடல்களை பாடி அங்கேயே பெருமாள் திருவடிகளாகிய மோட்சம் அடைந்தார். திருமழிசை ஆழ்வார் திருவடிகளே சரணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.